ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன சம்மரியை பார்க்க போகிறோம் அப்படின்னா, பார்ட் ஆஃப் கோல்டு. இதை எழுதினவங்க ப்ளூட்டஸ் அவ்லுலேரியா அப்படின்னு சொல்கிறது தான் இதோட ஒரிஜினலான டைட்டில். ஆத்தரோட ஃபுல் நேம் என்ன அப்படின்னா டைட்டஸ் மேக்சியஸ் ப்ளூட்டஸ். இவர் இதை எப்போ எழுதியிருக்காரு அப்படின்னா நியர்லி 200 BCE அந்த டைம்லேயும் எழுதியிருக்கிறாரு. இதை ரோமன் ரிப்பப்ளிக் ஏரா அந்த பீரியடில் தான் கரெக்டாக இதை எழுதியிருப்பார். ரோமன் காமெடி அப்படின்றது தான் இதோட ஜான்ரா. இதோட செட்டிங் அப்படின்னு பார்க்கும்போது ஏன்ஷியன் ரோம் எப்படி இருந்துச்சு, மக்களோட மென்டாலிட்டி எப்படி இருந்துச்சு அப்படின்றத ரிஃப்ளெக்ட் பண்ணுற விதமாக இந்த ஒரு ஒர்க் எழுதியிருக்கிறாங்க. இவரோட மோஸ்ட் ஆஃப் த ஒர்க் நியூ காமெடியை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி தான் இவர் எழுதியிருப்பார். பர்டிகுலராக மெனண்டரோட ஒர்க் எல்லாத்தையும் இவர் அப்படியே காப்பி பண்ணி அதில் இருக்கிற ஐடியாஸ், அதில் இருக்கிற சில தீம்ஸாக இருக்கட்டும், அவரோட ஸ்டைலாக இருக்கட்டும், அது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி இந்த ஒர்க்கில் ப்ரெசென்ட் பண்ணக்கூடியவர். ஸோ அவங்க தான் இவரோட இன்ஃப்ளூயன்ஸாக இருப்பாங்க. இந்த ஒர்க் ரொம்பவே ஃபேமஸான ஒரு ஒர்க். மோஸ்ட் ஆஃப் த ரைட்டர்ஸ் இந்த ஒர்க்கை பற்றி தெரிஞ்சிருப்பாங்க. அந்த அளவுக்கு சொசைட்டியை பற்றி ரிஃப்ளெக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், அதில் இருக்கிற கான்செப்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட். அதை அந்த காலத்திலே ரொம்ப அழகாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகே, கேரக்டர்ஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் யூக்ளியோ அப்படின்றவர் ஒரு மிசர்லி ஓல்டு மேன். அதாவது ரொம்பவே க்ரீடியாக இருப்பார். எப்போவுமே எல்லாத்துக்கும் ஆசைப்படுறவர், அது என்கிட்ட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய ஒரு பர்சனாக இருப்பார். நெக்ஸ்ட்டு மெகடரஸ் அப்படின்றவர் யூக்ளியஸோட வெல்த்தி நெய்பர். அவங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் இருப்பாங்க. ரொம்பவே வெல்த்தியான ஒரு மேன். தென் யுனோமியா அப்படின்றவங்க மெக்கோட சிஸ்டர். லைகானிடஸ் அப்படின்றவங்க யுனோமியாவோட சன். லைகானிடஸோட அங்கிள் தான் மெக். நெக்ஸ்ட் கேரக்டர் ஸ்ட்ராபிலஸ் அப்படின்றவங்க மெக்கோட சர்வெண்ட். தென் ஸ்டாஃபிலா, இவங்க யூக்ளியோட சர்வெண்ட். லாஸ்ட் ஒன் பெட்ரியா, இவங்க யூக்ளியோவோட டாட்டர். ஸோ இது போக சில மைனர் கேரக்டர்ஸும் வருவாங்க. ஓகே, சம்மரி பார்த்துடலாம். ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகும்போதே ஒரு ப்ரொலாகோட தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அந்த ப்ரொலாகை நரேட் பண்ணுறது யார் அப்படின்னா அந்த வீட்டில் இருக்கிற ஒரு காட். யூக்ளியோட வீட்டில் இருக்கிற அந்த கடவுள் அதை பேசுகிற மாதிரி தான் ப்ரொலாக் ஸ்டார்ட் ஆகுது. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் இந்த வீட்டில் இருக்கிற பொண்ணுக்கு, அதாவது யூக்ளியோவோட பொண்ணுக்கு ஒரு ட்ரெஷரை கொடுக்க போகிறேன். ஒரு பார்ட் ஃபுல் ஆஃப் கோல்டை நான் அவளுக்கு கொடுக்க போகிறேன். எதுக்காக அப்படின்னா, அவள் எனக்கு நிறைய மரியாதை கொடுக்குறா, என்னை நல்லா அவள் கேர் பண்ணிக்கிறா, எனக்கு நிறைய ரெஸ்பெக்ட் கொடுக்குறா. அதனால நான் அவளுக்கு அந்த ட்ரெஷரை கொடுக்கலான்னு இருக்கிறேன். அந்த ட்ரெஷர் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அவளோட கிராண்ட் ஃபாதர் புதைச்சி வச்சது தான். அது அவங்க வீட்டில் தான் இருக்குது, ஆனால் யாருக்கும் தெரியாது. அதை அவளுக்கு நான் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. பட் நான் அவளுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் இன்னொரு ஒர்க்கை பண்ணணும். என்ன அப்படின்னா, அது மட்டும் இல்லை, நான் இன்னொரு ஹெல்ப்பும் நான் அவளுக்கு பண்ண போகிறேன். என்ன அப்படின்னா, அவள் ஒரு பையனை லவ் பண்ணிகிட்ருக்கிறா. அந்த பையனை நான் அவளுக்கு மேரேஜ் பண்ணி வைக்க போகிறேன். ஏன்னா அவள் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறா அந்த பையனால். ஸோ 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கிறது தான் கரெக்டாக இருக்கும். பட் அவளுக்கு எப்படி வீட்டில் சொல்லன்னு தெரியல, எப்படி அக்செப்டன்ஸ் வாங்குறது அப்படின்னு சொல்லி அவளுக்கு தெரியல. ஸோ அவளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக அவங்க 2 பேரையும் நான் சேர்த்து வைக்க போகிறேன். பட் அதுக்கு சேர்த்து வைக்கணும் அப்படின்னா இவள் விரும்புகிறது லைகானிடஸ். ஸோ லைகானிடஸோட அங்கிளான மெக் இருக்கான் இல்லையா, அந்த மெக்கை இவளுக்கு நான் ப்ரப்போஸ் பண்ண வைக்க போகிறேன். அவனோட அங்கிளுக்கும் இவளுக்கும் என்கேஜ் ஆனால் மட்டும்தான் என்னால் அவள் லவ் பண்ணுற அந்த பையனை இவளோட லைஃப்பில் கொண்டுட்டு வர முடியும். ஸோ அதுக்காக இந்த ஒரு விஷயத்த நான் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் நினச்சிட்ருக்கிறாரு. இதோட ப்ரொலாக் முடியுது. ஸோ இப்போ அந்த வீட்டில் இருக்கிற யூக்ளியோவுக்கு ஒரு ட்ரெஷர் கிடச்சிச்சு. ஒரு பார்ட் ஃபுல் ஆஃப் கோல்டு இருக்குது. அது எல்லாமே அவருக்கு கிடச்சிருக்கு. யூக்ளியோ அதை ஃபைண்ட் பண்ணிட்டான். அதை ஒரு இடத்துல எங்கே கிடச்சதோ அந்த இடத்துக்கு பக்கத்துலேயே பத்திரமா ஒழிச்சு வச்சுருக்கிறான். பாட்டில் தான் வச்சுருக்கிறான். வச்சுட்டு என்ன பண்ணுறான் அப்படின்னா, அவங்க வீட்டில் ஒரு சர்வெண்ட் இருக்கிறாங்க இல்லையா, அந்த சர்வெண்ட் கிட்ட சொல்கிறான், இந்த மாதிரி யாரையும் நீ வீட்டுக்குள்ளே அலோவ் பண்ணக்கூடாது. நான் வெளியே போயிட்டு வரேன். நான் எப்போவும் கலெக்ட் பண்ணுற அந்த பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் மணியை நான் கலெக்ட் பண்ணிட்டு வரேன். நீ அது வரைக்கும் யார் வந்தாலும் யாரையும் உள்ளே அலோவ் பண்ணாத, வெளியே வச்சே பேசு. நான் உன்கிட்ட தான் பொறுப்பு கொடுத்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சர்வெண்ட் கிட்ட சொல்லிட்டு வெளியே போயிடுறாரு. இப்போது அவரோட நெய்பரான மெக் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க ரொம்பவே வயசாயிடுச்சு. அவங்களுக்கு இன்னும் மேரேஜ் ஆகலை அப்படின்றதுனால அவரோட சிஸ்டரான யுனோமியா அவனை ரொம்ப கம்பல் பண்ணிகிட்டே இருக்கிறா. நீ மேரேஜ் பண்ணால் மட்டும்தான் உனக்கு ஒரு பார்ட்னர் வருவாங்க, உனக்கப்புறம் அவங்க உன்னை டேக் கேர் பண்ணிப்பாங்க, இந்த லைஃப் அப்போ தான் ஃபுல்ஃபில் ஆகும் அப்படின்னு சொல்லி நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம் இவனும் சரி ஓகே அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்குவான். அப்போ யுனோமியா என்ன சொல்லுவான்னா, நான் ஒரு ரிச் ஓல்டு பிரைடை நான் நினச்சி வச்சுருக்கிறேன். அவங்க உனக்கு கரெக்டாக இருப்பாங்க, உன்னோட ஏஜுக்காக இருக்கட்டும், நம்மளோட வசதிக்காக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் ஏற்ற மாதிரி இருப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு இவன் என்ன சொல்லுவான்னா, இல்லை நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த நெய்பர் கேர்ளான யூக்ளியோட பொண்ணை நான் மேரேஜ் பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன். நான் ஒரு புவர் கேர்ள், பாவர்ட்டியில் இருக்கிற ஒரு பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது இவளுமே சரி ஓகே அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்குவா. இவங்க அப்படி
பேசிகிட்டு இருக்கிற நேரம் தான் யூக்ளியா வந்து வெளியே வருவான். யூக்ளியோவை பார்த்த உடனே மெக் போய் அவங்கக்கிட்ட பேசுவான். இந்த மாதிரி நான் உங்கள் பொண்ணை மேரேஜ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ப்ரப்போசலை ஸ்டார்ட் பண்ணும்போது யூக்ளியோ வந்து என்ன நினைப்பான் அப்படின்னா, ஒருவேளை இவனுக்கு எனக்கு இந்த பார்ட் ஃபுல் ஆஃப் கோல்டு கிடைச்சது தெரிஞ்சிருக்குமோ, அதனால டவுரியாக அதை வாங்கிடலான்னு சொல்லி பிளான் பண்ணுறானோ அப்படின்னு சொல்லிட்டு இவன் யோசிச்சுட்டு இருப்பான். யோசிச்சுட்டு என்ன சொல்லுவான் அப்படின்னா, சரி ஓகே நான் அந்த மேரேஜுக்கு அக்செப்ட் பண்ணுறேன், ஆனால் நான் எந்த டவுரியுமே எதுவுமே கொடுக்க மாட்டேன், உனக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது மெக்குமே சொல்லுவான், இல்லை இல்லை நான் டவுரிக்காகலாம் நான் கேட்கல, எனக்கு ஓகே தான், நான் உங்கள் பொண்ணை மட்டும் நீங்கள் எனக்கு கொடுத்தா போதும், நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். இவனுக்கு அதை கேட்டவுடனே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ இவனும் ஓகே நான் அந்த மேரேஜ்க்கு அக்செப்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிடுவான். இப்போ மெக் வந்து அவனோட ஸ்லேவை கூப்பிட்டு சொல்கிறான், நீ மார்க்கெட்டுக்கு போய் என்னோட வெட்டிங்க்கு தேவையான திங்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வா, சீக்கிரமாக அது எல்லாத்தையும் நீ வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஸ்லேவ் கிட்ட ஆர்டர் கொடுக்குறான். அதே மாதிரி யூக்ளியோ வந்து அவனோட ஸ்லேவை கூப்பிட்டு என்ன சொல்கிறான் அப்படின்னா, என்னோட டாட்டருக்கு வந்து மேரேஜ் ஆக போகுது, ஸோ அதனால வீட்டை வந்து அதுக்கேற்ற மாதிரி நீ டெக்கரேட் பண்ணணும், அந்த ப்ரிப்பரேஷன் எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு யூக்ளியோ வந்து அவனோட ஸ்லேவுக்கு ஆர்டர் கொடுக்குறான். ஸோ அந்த ஏன்ஷியன் பீரியடில் எல்லாருமே அவங்களுக்கு ஒரு ஸ்லேவ் வச்சுருக்குறாங்க. மேபி அவங்கக்கிட்ட கடன் வாங்கினவங்க அதை திருப்பி கொடுக்க முடியாதவங்கள அவங்களுக்கு ஸ்லேவாக வச்சுருக்கலாம். எப்போ அந்த கடனை திருப்பி கொடுக்குறாங்களோ அப்போ அவங்களுக்கு ஃப்ரீடம் கிடைக்கும். அந்த மாதிரி யூக்ளியோக்கும் ஒரு ஸ்லேவ் இருக்குது, மெக்குக்கும் ஒரு ஸ்லேவ் இருக்குது. மெக்கு வந்து வெல்த்தியான பர்சன், அவனுக்கு ஸ்லேவ் இருக்கிறது வந்து பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் இவனுக்கும் ஸ்லேவ் இருக்குது அப்படின்னா இவன்கிட்டையும் யாரோ கடன் வாங்கியிருக்கிறாங்க. ஸோ அதனால தான் அவங்க ஏதோ ஒரு விஷயத்தில் நம்மக்கிட்ட மாட்டிட்டு இல்லைன்னா அவங்க ஸ்லேவாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா? அந்த மாதிரி யூக்ளியோவோட ஸ்லேவ்க்கு அவன் ஆர்டர் கொடுத்தோடனே அவங்களும் வீட்டை டெக்கரேட் பண்ணுறதுக்காக போயிடுறாங்க. இப்போ யூக்ளியோவோட ஸ்லேவ் வந்து ரொம்ப பேடாக ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து தெரியும் இந்த மாதிரி யூக்ளியோவோட பொண்ணு வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறா, நியர்லி இன்னும் ஃபியூ மந்த்ஸ் தான் இருக்குது, குழந்தையே பிறக்க போகுது அப்படின்றது வந்து அந்த பொண்ணுக்கு தெரியும். ஸோ அதனால் அவள் என்ன நினைக்கிறா அப்படின்னா, இவருக்கு அதை பற்றி தெரியலையே, அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது இவர் வந்து மேரேஜுக்கு முடிவு பண்ணுறாரே அப்படின்னு சொல்லிட்டு இவர் ரொம்ப பேடாக ஃபீல் பண்ணிவிட்டு சரி சொன்ன ஒர்க்கை பண்ணுவோன்னு சொல்லி அவளோட ஒர்க்கை பண்ணிகிட்ருக்கிறா. இப்போது மெக்கோட சர்வெண்ட் வந்து மார்க்கெட்லேருந்து திரும்பி வரான், நிறைய ஃபுட் வாங்கிட்டு வரான், அதே மாதிரி 2 ஷீப் வாங்கிட்டு வரான், 2 டான்ஸிங் கேர்ள்ஸையும் 2 குக்கையும் கூட்டிகிட்டு வரான். ஸோ எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறமா மெக் அவன்கிட்ட என்ன சொல்கிறான்னா, நீ என்னெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கிறியோ எல்லாத்தையுமே 2ஆக டிவைட் பண்ணிடு, இந்த 2 ஹவுஸுக்குமே நீ பிரித்து கொடுத்துரு. ஏன்னா அவர் டவுரி எதுவும் தரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. மேரேஜ் செலவையும் எப்படியும் அவர் பார்த்துக்க போகிறதில்ல, கையிலேருந்து ஒரு பைசா கூட அவன் ஸ்பெண்ட் பண்ண மாட்டான், அதனால் நம்ம வீட்டிலேருந்து நம்ம கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஸோ எல்லாமே இவன் 2 வாங்கிட்டு வந்தான் இல்லையா? ஸோ அதில் வந்து ஒரு குக், ஒரு டான்ஸிங் கேர்ள், அதே மாதிரி ஒரு லேம்ப், இந்த மாதிரி என்னெல்லாம் 2 வாங்கிட்டு வந்தானோ எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா டிவைட் பண்ணிடுறான், அந்த வீட்டுக்கு ஒன்று கொடுத்துட்றான். அப்படி கொடுக்கும்போது இங்கேருந்து அனுப்ப போகிற குக் பேர் காங்க்ரியோ. அந்த காங்க்ரியோ அப்படின்னு சொல்லப்படுற அந்த குக் கிட்ட மெக்கோட சர்வெண்ட் வந்து சொல்கிறான், இந்த மாதிரி நீ அந்த வீட்டுக்கு போய் குக் பண்ணணும், எல்லாமே டிவைட் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லும்போது அந்த குக்கு வந்து கொஞ்சம் யோசிக்கிறான். அவன் வந்து ரொம்ப சந்தேகப்படுற ஒரு பர்சன் ஆச்சே, நாங்கள் போனதுக்கப்புறமா ஏதாவது காணும்னு சொல்லி என் மேலே பழி போட்டுட்டா நான் என்ன செய்வேன் அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு இந்த சர்வெண்ட் சொல்கிறான், நீ அப்படிலாம் ஒன்றும் பயப்படாத, நீ திருடிட்டு போகிற அளவுக்கு அவன் வீட்டில் ஒன்றுமே இருக்காது, அதனால் அவன் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கெலாம் வாய்ப்பு இல்லை, அவன் எல்லாத்தையும் ஒரு சஸ்பீஷியஸ் நோட்டில் தான் பார்ப்பான், கரெக்டு தான், ஆனால் திருடுற அளவுக்கு அவன் வீட்டில் எதுவும் இல்லை, அதனால் நீ தைரியமாக போகலாம் அப்படின்னு சொல்லும்போது இவனுக்கு வந்து இருந்தாலும் அந்த குக்குக்கு ஒரு ஹெசிடேஷன் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இவன் வந்து என்ன சொல்கிறான், சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த டான்ஸிங்காலையும் ஒன்றையும் நானே கொண்டு போய் அங்கே விட்டுட்டு வரேன் வா அப்படின்னு சொல்லி 2 பேரையும் கூட்டிட்டு இவன் அவங்களோட வீட்டுக்கு போகிறான். அங்கே யூக்ளியோ வீட்டுக்கு போயிட்டு நாக் பண்ணும்போது அந்த சர்வெண்ட் கேர்ள் தான் வெளியே வருவா. அவளை பார்த்ததும் மெக்கோட சர்வெண்ட் வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னா, இந்த மாதிரி டான்ஸிங் கேர்ளையும் ஒரு குக்கையும் நான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன், இவங்க 2 பேரையும் உங்களோட வீட்டில் வச்சுக்கோங்க, இவங்க வந்து உங்கள் வீட்டில் ஒர்க் பண்ணுறவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரையும் அங்கே விட்டுட்டு இவன் ரிட்டன் வீட்டுக்கு வரும்போது அதெல்லாம் இவன் யோசிச்சுட்டே வரான், எதுவுமே திருடு போகாமல் இருக்கிறதுக்கு, இல்லைன்னா திருடு போயிடுச்சுன்னு பழி போடாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறது, கொஞ்சமாக சமைக்க சொல்லலாமா, இல்லை ஏதாவது மறைவான இடத்துல வச்சு செய்ய சொல்லலாமா, என்ன செய்ய அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா இவன் யோசிச்சுட்டே வந்துட்டுருக்கிறான். தென் இப்போ வந்து யூக்ளியோ வந்து வெளியே போயிருப்பான், மார்க்கெட்டுக்கு போயிருப்பான், அவன் வந்து ரிட்டன் வீட்டுக்கு வரான். ரிட்டன் வீட்டுக்கு வரும்போது அவன் கொஞ்சமாக ஃப்ளார்ஸும் சில ஃப்ரேக்ரன்ஸுக்கான திங்ஸும் மட்டும்தான் வாங்கிட்டு வந்திருக்கிறான். அதுவும் அந்த கடவுளுக்கு வைக்கணும் அப்படின்றதுக்காக, அதுவும் ரொம்ப கம்மியான அளவில் தான் வாங்கிட்டு வந்திருக்கிறான். இப்போ அவன் வீட்டுக்கு வந்தப்போ அவனுக்கு சடனாக என்ன சவுண்டு கேட்குது அப்படின்னா, குக்கு வந்து சமைக்கும்போது அவங்களுக்கு ஏதாவது திங்ஸ் வேணும்னா சத்தமாக கேட்பாங்க இல்லையா, அந்த மாதிரி அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற குக்கு வந்து எனக்கு ஒரு பாட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான், ஒரு பானை வேணும் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே இந்த சவுண்டை கேட்ட உடனே இவனுக்கு வந்து பயமாயிடுச்சு. அவன் பானை வேணும்னு சொல்லிட்டு பின்னாடி நான் அந்த கோல்டு மறைச்சி வச்சிருக்கிற அந்த பானையை எடுத்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு
வேகமாக யூக்ளியோ வந்து ஓடுறான். ஓடி போய் அங்கே போய் பார்க்குறான். அந்த சமயம் இங்கே மெக்கோட வீட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருந்த அந்த்ரெக்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற இந்த குக்கு வந்து ஒரு பேன் அவருக்கு தேவைப்படும். ஸோ பேன் தேவைப்படுறதுனால அதை போய் நம்ம யூக்ளியோ வீட்டில் இருக்கிற அந்த குக் கிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லி அவன் வெளியே வருவான். திடீர்னு அவனுக்கு ரொம்ப பயங்கரமாக யாரோ கத்துற மாதிரி ஒரு சவுண்டு கேட்கும். அந்த சத்தத்தை கேட்ட உடனே அவன் அகெயின் மெக்கோட வீட்டுக்குள்ளேயே போயிடுவான் பயந்து. இப்போ யூக்ளியோட வீட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருந்த அந்த குக்கு வந்து ரொம்ப கத்திக்கிட்டே வெளியே ஓடி வருவான். அவனை துரத்திட்டே யூக்ளியோவும் ஓடி வருவான். அவனை பயங்கரமாக அடிச்சிருப்பான். ஸோ என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது யூக்ளியோ என்ன நினச்சிருப்பான்னா, அவன் வந்து அந்த பாட்டை திருடுறதுக்கு ட்ரை பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிட்ட ஹார்ஷாக பிஹேவ் பண்ணியிருப்பான். ஆனால் இவனை வெளியே அனுப்புனதுக்கு அப்புறமா வேகமாக யூக்ளியோ அகெயின் உள்ளே போயிட்டு அந்த பாட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணும்போது உள்ளே இருக்கும். அந்த பாட்டும் இருக்கும், அதுக்குள்ளே கோல்டும் இருக்கும். எதையும் யாரும் எடுத்திருக்க மாட்டாங்க. இதை பார்த்ததுக்கு அப்புறமா எல்லாருக்கும் சந்தேகம், எதுக்கு, என்ன ஆச்சு, ஏன் இவன் இப்படி பிஹேவ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கோல்டை வந்து இவரோட ட்ரெஸ்ஸு, அந்த ஃபாதர்ஸ்லாம் ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு பெரிய அங்கி மாதிரி ஒன்று போட்டிருப்பாரு. அதுக்குள்ளே அந்த கோல்டெல்லாம் மறைச்சி வச்சு எல்லாருக்கிட்டையும் அப்படி கொண்டுட்டு வருவார். அது உள்ளே இருக்குது அப்படின்றது யாருக்கும் தெரியாது. மறைச்சி வச்ச மாதிரியே கொண்டு வந்துட்டு எல்லாருக்கிட்டையும் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுவார் அப்படின்னா, இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் ஒரு இடத்துல வந்து பானைலாம் வச்சுருந்தேன். அந்த இடத்துல என்னோட காக்கு வந்து அதில் போய் தோண்டிகிட்டு இருந்துச்சு. அதனால தான் நான் அது எதையும் குழப்பி போட்டுருமோ அப்படின்னு சொல்லிட்டு அதை அடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாரு. பட் ஆக்சுவலாக அது வந்து கரெக்டாக அந்த பாட்டு இருக்கிற இடத்த தான் தோண்டிகிட்டு இருந்திருக்கும். ஸோ இது கரெக்டாக எடுத்துருமோ அப்படின்ற கோவத்தில் அதோட கழுத்துலேயே இவர் வந்து ஒரு கட்டை எடுத்து பயங்கரமாக அடிச்சிருவார். அது செத்தும் போயிடும். ஸோ அந்தளவுக்கு ஒரு ஃபியூரியஸாக அவரோட பிஹேவியர் இருந்திருக்கும். இப்போ அவர் எல்லாத்தையும் அனுப்பி விட்டுருவார். ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லோரும் போங்கன்னு சொன்னதுக்கப்புறம் எல்லோரும் போயிடுவாங்க. இப்போ மெக்கோட வீட்டில் என்ன நடக்குது அப்படின்னா, மெக்கோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அப்ரூவல் கொடுத்துருவாங்க. ஓகே தான், இது ஒரு நல்ல மேட்ச் தான் அப்படின்னு சொல்லும்போது மெக் அதுக்கு என்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பான் அப்படின்னா, நான் ஒரு ரிச் கேர்ளை மேரேஜ் பண்ணுறதை விட ஒரு பாவர்ட்டியில் இருக்கிற பொண்ணை மேரேஜ் பண்ணணும்னு நினைக்கிறேன். எதுக்காக அப்படின்னா, ஒரு ரிச் கேர்ள் வந்து அவளோட வீட்டில் இருக்கும்போது நிறைய எக்ஸ்பென்சஸ் அவளுக்கு இருந்திருக்கும், நிறைய செலவு பண்ணியிருப்பா. அதே மாதிரி தான் நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இங்கேயும் அவள் அதே மாதிரி இருக்கணும்னு சொல்லி நினப்பா. ஆனால் ஒரு பாவர்ட்டியில் இருக்கிற கேர்ள் அந்த மாதிரி கிடையாது, நிறையா ஸ்பெண்ட் பண்ண மாட்டா. என்ன இருக்குதோ அதை வச்சு அவள் லைஃப்பை லீட் பண்ணிட்டு இருப்பா. அதனால நான் ஒரு ரிச் பிரைடை மேரேஜ் பண்ணுறதை விட பாவர்ட்டியில் இருக்கிற பொண்ணு ஓகேவா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது இதை யூக்ளியோ வந்து ஓவர் ஹியர் பண்ணுறான். அவன் பேசுகிறத இவன் கேட்டுறான். கேட்டதுக்கப்புறம் இவனுக்கு கூட கொஞ்சம் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. சரி, ஓகே, இவன் வந்து எந்த காலத்துலேயும் நம்மக்கிட்ட டவுரிலாம் கேட்க மாட்டான், அந்த கோல்டு நம்மக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் பண்ணுறான். இப்போது மெக் அண்ட் யூக்ளியோ வந்து மீட் பண்ணுறாங்க. அப்படி மீட் பண்ணும்போது யூக்ளியோ என்ன சொல்கிறான் அப்படின்னா, உங்களோட வீடு ஃபுல்லாகவே நீங்கள் ஒரே தீவ்ஸாக வச்சுருக்கிறீங்க. அந்த குக்கு வந்து எங்கள் வீட்டில் எதையோ திருடுறதுக்கு ட்ரை பண்ணா, அதே மாதிரி தான் எல்லாரும் இருப்பாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்லுவார் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு லேம்ப் அனுப்பி வச்சிங்க இல்லையா, ஒரு குட்டி ஆடு ஒன்று அனுப்பி வச்சிங்கல்ல, அது வந்துட்டு சதையே இல்லை, வெறும் போன் தான் இருக்குது, அதை வச்சு என்ன செய்யன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி அதுக்கும் கம்ப்ளைண்ட் பண்ணுவார். இந்த மாதிரி அவர் நிறைய நெகட்டிவாக சொன்ன உடனே மெக்கு வந்து சொல்லுவான், சரி ஓகே, ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க, நான் உங்களுக்கு வந்து ஒயின் நிறைய கொடுத்து விடட்டா, அதை நீங்கள் குடிக்கிறீங்களா அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு யூக்ளியோ சொல்கிறான், இல்லை நான் ட்ரிங்க்ஸ் பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லி அதை அவாய்ட் பண்ணிடுறான். இப்போ மெக் போனதுக்கப்புறமா யூக்ளியோ என்ன யோசிக்கிறான் அப்படின்னா, எப்படி இருந்தாலும் கல்யாணம் அப்படின்றப்போ நிறைய பேர் வந்து போயிட்டு இருப்பாங்க, வீட்டில் இதை வைக்கிறது சேஃப்டி கிடையாது. ஸோ பெட்டர் டெம்பிள் ஆஃப் ஃபேத்தில் கொண்டு ஒரு டெம்பிள் சைடில் வந்துட்டு நம்ம வச்சிடலாம், அதுதான் சேஃபாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் யோசிக்கிறான். இன்னொரு பக்கம் என்ன நடக்குது அப்படின்னா, யூக்ளியோவோட டாட்டர் வந்து லைகானிடஸை தானே லவ் பண்ணுறா. அந்த லைகானிடஸ் வந்துட்டு அவனோட ஸ்லேவை கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்கிறான். இப்போ வரும்போது அவன் ஸ்லேவ் கிட்ட சொல்கிறான், அஸ் அ ஸ்லேவாக நீ வந்து உன்னோட மாஸ்டருக்கு ஹெல்ப் பண்ண வேண்டியது ரொம்பவே முக்கியம், நான் வந்து ஒரு சிக்கலில் மாட்டிகிட்டு இருக்கிறேன், ஸோ அதனால் நீ எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு வந்துட்டுருக்குறாங்க. அப்படி வந்துட்டு இருக்கும்போது யூக்ளியோ அந்த டெம்பிளில் இருந்து வெளியே வரான். அந்த டெம்பிளில் ஒளிச்சு வச்சுட்டு வெளியே வரான். வெளியே வந்துட்டு அவன் வந்து ப்ரே பண்ணிகிட்டு இருக்கிறான். என்னென்னு ப்ரே பண்ணுறான் அப்படின்னா, உங்களை நம்பி தான் இந்த கோல்டை வந்து நான் இங்கே வச்சுட்டு வந்திருக்கிறேன், ஸோ யாரும் இதை வந்து எடுக்காமல் நீங்கள் தான் இதை பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிகிட்டு இருக்கிறான். இதை வந்து அந்த வழியாக போயிட்டு இருந்த அந்த ஸ்லேவ் வந்துட்டு ஓவர் ஹியர் பண்ணிடுறான். அதை கேட்டுடுறான். கேட்ட உடனே அவனுக்கு வந்து தெரிஞ்சிடுச்சு, இங்கே ஏதோ ஒரு கோல்டை வந்து அவன் ஒளிச்சு வச்சிருக்கிறான் அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. ஸோ அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, இவன் போனதுக்கப்புறம் யூக்ளியோ போனதுக்கப்புறம் அந்த டெம்பிள்குள்ளே போயிட்டு அங்கே போய் அதை தேடிட்டு இருக்கிறான். தேடிட்டு இருக்கும்போது யூக்ளியோ போனவனுக்கு ஏதோ ஒன்று சொல்லுது, இந்த மாதிரி நீ அங்கே போய் பாரு, அது இல்லையோ இல்லை அதை யாரோ எடுக்கிறாங்களோ அப்படின்ற மாதிரி அவனுக்கு வந்து நிறைய தாட்ஸ் வந்து போன உடனே ஒரு டபுள் செக் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் திரும்பவும் அந்த இடத்துக்கு போகிறான். அப்போ போகும்போது பார்த்தா இந்த ஸ்லேவ் அங்கே இருக்கிறான். அவனை பார்த்த உடனே அவனுக்கு ரொம்பவே கோவம் வந்துடுச்சு. கோவத்தில் அவனை வந்து அடித்து வெளியே அனுப்பி விட்டுறான். நீ இனிமேல் இங்கே வரவே கூடாது அப்படின்னு சொல்லி அவனை அடித்து வெளியே அனுப்பி விட்டுறான். அவன் வெளியே போனதுக்கப்புறமா
இவன் அங்கே போய் செக் பண்ணுறான். அங்கே தான் இருக்குது கோல்டு வந்து யாரும் எடுத்துகிட்டு போகல. இந்த ஸ்லேவும் வெளியே ஓடி போகிற மாதிரி போயிட்டு சைடில் ஒளிஞ்சிருந்து பார்க்குறான் இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது யூக்ளியோ என்ன பண்ணுறான்னா அந்த டெம்பிள்குள்ளே போயிட்டு அந்த பார்ட் ஃபுல் ஆஃப் கோல்டை வெளியே எடுத்துகிட்டு வந்து என்ன யோசிக்கிறான் அப்படின்னா அவனுக்கு அவனே பேசிக்கிறான். அது வெளியே பேசுகிறதுனால அதை சைடில் ஒளிஞ்சிட்டு இருந்த அந்த ஸ்லேவும் கேட்குறான். என்ன சொல்கிறான் அப்படின்னா இங்கே இருக்கிறது சேஃப்டி கிடையாது, இந்த ஸ்லேவுக்கு தெரிஞ்சிருச்சு, அதனால் இந்த டவுனுக்கு வெளியே இருக்கிற சில்வனஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு டார்க்கான திக்கான ஒரு ஃபாரஸ்ட் ஒன்று இருக்குது. அந்த ஃபாரஸ்ட்டில் நான் வந்து ஒளிச்சு வச்சுட்டேன் அப்படின்னா யாரும் வந்து எடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்த சொல்லிடுறான். இப்போது அந்த ஸ்லேவ் வந்து இவன் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த இடத்துக்கு போயிடுறான். யூக்ளியோவும் அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்கிறான். இன்னொரு பக்கம் என்ன நடக்குது அப்படின்னா மெக்கோட நெஃப்யூவான லைக்கானிடஸ் வந்து இப்போ அவன் அம்மா கிட்ட பேசுகிறான். அவங்க அம்மா கிட்ட இந்த மாதிரி எல்லாத்தையுமே நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கன்ஃபஸ் பண்ணுறான். நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணேன், அது இந்த பொண்ணு தான், அவள் ரொம்ப பாவர்ட்டியில் இருக்கிறா, பட் நாங்கள் 2 பேரும் சின்சியராக லவ் பண்ணுறோம், அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறா, சீக்கிரமாக அவளுக்கு வந்து குழந்தையும் பிறக்க போகுது, என்னோட குழந்தை அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு நீ தான் தயவு செஞ்சு அங்கிள் கிட்ட பேசி இந்த கல்யாணத்தை ஸ்டாப் பண்ணணும், ஏன்னா இது வந்து நடக்கக்கூடாது, அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறா அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் அவங்க அம்மா கிட்ட சொல்கிறப்போ பேசிகிட்டு இருக்கும்போதே பக்கத்து வீட்டில் இருந்து ரொம்ப ஒரு பொண்ணு அலற மாதிரி ஒரு சவுண்டு கேட்குது. உடனே அவங்க அம்மா வேகமாக அங்கே போய் பார்க்குறா. என்னென்னா இவளுக்கு வந்து டெலிவரி பெயின் வந்துடுச்சு. ஸோ அவளுக்கு வந்து டெலிவரி பார்த்துட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் டோரில் அவள் அந்த பெயினில் வந்து கத்திட்டு இருக்கிறா. இவங்க அம்மாவும் அங்கே தான் போய் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இப்போ லைக்கானிடஸ் அவனோட ஸ்லேவை தேடிட்டு இருக்கான். இவன் எங்கே போனான், இவனை காணுமே அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்கும்போது தூரத்துல இருந்து அவன் ஒரு பார்ட் ஃபுல் ஆஃப் கோல்டு எடுத்துகிட்டு அங்கேருந்து வந்துட்டு இருக்கிறான். அவனுக்கு அவனே பேசிகிட்டு இருக்கிறான். என்ன பேசுகிறான் அப்படின்னா நான் இதை ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு என்னோட வீட்டுக்கு போகணும், வீட்டுக்கு போயிட்டு இந்த பணத்தில் கொஞ்சத்தை எடுத்து என்னோட பாஸ் கிட்ட கொடுத்து அவன்கிட்ட இருந்து நான் எப்படியாவது ஃப்ரீடம் வாங்கிடணும், இதுக்கு மேலே நான் ஸ்லேவாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி தனக்கு தானே பேசிகிட்டு இருக்கிறான். இவன் அங்கேருந்து வந்துட்டு இருக்கிற அந்த சமயம் யூக்ளியோ வந்து ரொம்ப வேகமாக கத்திட்டே ஓடி வராரு. என்னோட பாட்டை காணும், என்னோட கோல்டு எல்லாம் மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப டென்ஷனாக கத்திட்டே ஓடி வராரு. அப்போது லைக்கானிடஸ் வெளியே வரும்போது யூக்ளியோ இவ்வளோ சத்தமாக கத்திட்டு வந்ததை பார்த்த உடனே லைக்கானிடஸ் என்ன நினச்சிட்டான் அப்படின்னா மேபி அவங்க பொண்ணை பற்றின விஷயங்கள் எல்லாம் அவருக்கு தெரிஞ்சிருக்கு, அதனால தான் அவர் கத்துறாரு அப்படின்னு நினச்சிட்டு நான் உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லிடுறேன், நான் இதை கன்ஃபஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொன்ன உடனே யூக்ளியோ என்ன நினச்சிட்டான் அப்படின்னா இவன் தான் என்னோட கோல்டெல்லாம் எடுத்துட்டானோ அப்படின்னு சொல்லிட்டு இவன் நினச்சிப்பான். யூக்ளியோ கோவமாக சில விஷயங்கள் பேசும்போது தான் லைக்கானிடஸ்க்கு தெரியும், சரி ஓகே இவருக்கு வந்து தெரியல, இவர் வேறு விஷயம் பேசுகிறாருன்னு சொல்லிட்டு லைக்கானிடஸ் வந்து கன்ஃபஸ் பண்ணுவான். இந்த மாதிரி நான் உங்ககிட்ட சொல்கிறேன், நீங்கள் பொறுமையாக கேளுங்க, உங்களோட பொண்ணு வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணுறோம், அவளுக்கு வந்து உள்ள டெலிவரி பெயின் வந்துடுச்சு, எங்கள் அம்மா எல்லாருமே உள்ளே இருந்தால் பார்த்துட்ருக்குறாங்க. இந்த சமயத்தில் கண்டிப்பாக மெக் உங்கள் பொண்ணை வந்து கல்யாணம் பண்ண மாட்டார், பட் நான் பண்ணுவேன், நான் பண்ணி தான் ஆகணும், ஏன்னா பிறக்க போகிறது என்னோட குழந்தை, அதனால் இந்த மேரேஜை நீங்கள் தான் நடத்தி வைக்கணும் அப்படின்ற மாதிரி இவன் சொல்லுவான். யூக்ளியோக்கு இதை நம்பவே முடியல, என்ன கதை சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் உண்மையான்னு பார்க்குறதுக்காக அவன் இவன்கிட்ட எதுவுமே பேசாமல் வீட்டுக்குள்ளே போயிடுவான். அந்த சமயத்தில் இவனோட ஸ்லேவ் வரான். ஸ்லேவ் வந்தவுடனே அவன்கிட்ட நீ என்ன பண்ணிகிட்டு இருக்கிற, எங்கே போனேன் அப்படின்னு கேட்கும்போது அவன் சொல்கிறான் இந்த மாதிரி எனக்கு ஒரு பார்ட் ஃபுல் ஆஃப் கோல்டு கிடச்சிது, அதை வச்சு நான் வந்து உங்ககிட்ட இருந்து ஃப்ரீடம் வாங்க போகிறேன், மிச்சத்தை வச்சு நான் என்னோட லைஃப்பை ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே அதுக்கு இவன் சொல்கிறான் இந்த பார்ட் வந்து உன்னோடது கிடையாது, இது யூக்ளியோவோடது, ஸோ இதை வந்து நீ உன்னோடதுன்னு சொல்லி உரிமை கொண்டாட முடியாது, அவர்கிட்டயே நீ திருப்பி கொடுக்குறது தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிடுவான். இப்போ யூக்ளியோ வந்து கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் இதெல்லாம் உண்மைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் வெளியே வரான். வெளியே வந்து அந்த பாட்டையும் ரெக்கவர் பண்ணிக்கிறான். பண்ணதுக்கப்புறமா அந்த பாட்டை வந்து அவனோட டாட்டருக்கும் அவனோட சன்னன்லாக்குமே கொடுத்துட்றான். நீங்கள் 2 பேரும் இதை வச்சுக்கோங்க, ஹாப்பியாக லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேருக்கும் கொடுத்துட்டு அவங்க 2 பேருக்கும் ஹாப்பியாக மேரேஜும் பண்ணி வைக்கிறான். ஸோ இதோட இந்த ஸ்டோரி வந்து முடியுது. ஸோ ஒரு விஷயத்து மேலே நம்ம ரொம்ப அப்சஸ்டாக இருந்தோம் அப்படின்னா அந்த அப்சஷன் வந்து நம்மளை எந்த எட்ஜஸ் வரைக்கும் கூட்டிகிட்டு போகும், பீஸ் அப்படின்றதே நம்மளோட லைஃப்பில் இல்லாமல் போயிடும். ஸோ எந்த ஒரு விஷயத்துலையும் டூ மச் பொசஸ்டாக டூ மச் அப்சஸ்டாக இருக்கக்கூடாது அப்படின்றது தான் இந்த ஸ்டோரியோட சென்ட்ரல் தீமாக இருக்குது. ஸோ இந்த சம்மரி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன டாப்பிக்கில் வீடியோ போடலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.